Hi hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த டெலிவரி ஜாப்ல இருந்து 1000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியுமா ஒரு நாளைக்கு அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அது எந்த சிட்டியில் ஏர்ன் பண்ண முடியும், எந்த சிட்டியில் ஏர்ன் பண்ண முடியாது, அதுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பேசலாங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எக்கச்சக்கமாக டெலிவரி ஜாப்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ இதை பற்றி நம்ம அதிகமாக ஏன் பேசுகிறோன்னா, அதுதான் நிறைய ஊரில் அவைலபிளாக இருக்குது. நமக்கான சப்போர்ட்டுங்கிறதும் மற்றதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறனால இதில் ஒர்க் பண்ணுறோம். அது இல்லாமல் இது வந்துட்டு ஒரு ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறனால நமக்கு ஆர்டர்ஸுங்கிறது ஓரளவு வரும். மற்றதில் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸை விட இதில் வந்து ஓரளவு டீசெண்டான ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இதை பற்றி இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுப்போம். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவு ஜொமேட்டோ தான் பெட்டர்னு சொல்லுவேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் நிறைய சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் ஸ்விக்கியில் வந்துட்டு ரொம்ப லோவான ஆர்டர்ஸ் தான் கிடைக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணாலே ஒரு 10 ஆர்டர் 5 ஆர்டர் அப்படிலாம் வந்த நாள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் சிட்டியை பொறுத்து. இந்த கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான் வந்துட்டு நமக்கு பெட்டராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், எந்த ஊரில் ஒர்க் பண்ணால் இந்த டெலிவரி ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிட்டி பெரிய சிட்டியாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஏதாவது மேஜர் சிட்டிஸ். இப்போ திண்டுக்கல் நினச்சா திண்டுக்கல் மெயினாக இருக்கணும். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மெயின், பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர், நாமக்கல், இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே மெயின் சிட்டியாக இருக்கணும். இப்போ நீங்கள் திண்டுக்கல்லில் இருக்கீங்க, நத்தம் ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் வந்து நான் டெலிவரி ஜாப்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அந்த ஊரோட ஆர்டர் பண்ணோட எண்ணிக்கையை வச்சு தான் நமக்கான ஆர்டர்ஸுங்கிற அதிகமாக வரும். அதை வச்சு தான் ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மெயின் டிஸ்ட்ரிக்டோட சின்ன சின்ன ஊர்கள், ஒரு நார்மலான ஊர்களுக்குள்ளே போனீங்கன்னா ஆர்டர்ஸோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கனால அங்கே ஏர்னிங்கிறது கம்மியாக இருக்கும். அங்கெல்லாம் இந்த ஜாப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணவே வேணாம். நிறைய சிட்டிஸில் இது ஓப்பனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பல சிட்டிஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்காது, சில சிட்டிஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, பார்ட் டைம் மட்டும் எடுத்து ஓட்டுங்க, ஃபுல் டைம் எடுத்து ஓட்டாதீங்க. அதில் வந்துட்டு பெரிய லெவலில் இன்கம் வராது. வேற ஒரு ஜாப்பை பார்த்துட்டு ஒரு 200 ரூபாயோ இல்லை 300 ரூபாயோ இல்லை 150 ரூபாயோ ஒன் டே கிடச்சா போதும், ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ட் டைமாக பார்க்குறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஜராக நீங்கள் வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த டெலிவரி ஜாப்பை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நல்ல இன்கம் வரும். எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் ஈஸியாலாம் ஏர்ன் பண்ணிட முடியாது. அதுக்கும் நீங்கள் அது ஒரு எஃபர்ட் போடணும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10 இருந்து ஒரு 14 மணி நேரம் பக்கம் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா நார்மல் டேஸில் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒரு 800 ரூபாயில் இருந்து 1000 ரூபா டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு 10 மணி நேரத்தில் இருந்து ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபா அந்த வீக் டேஸில் எடுக்க முடியும். இதுவே வீக்கெண்டில் 1000 ரூபாயிலிருந்து ஒரு 1200 ரூபா 1350 ரூபா வரைக்குமே ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 10 இருந்து 14 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். இவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் கேட்டிருந்தாங்க. முதுகு தண்டு என்ன ஆகும் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டம்தான். பட் வந்து நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான ஏர்னிங்ஸை நீங்கள் வந்துட்டு சென்னையோ பெங்களூரோ கோயம்புத்தூர்லையோ இருந்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இதில் ஏர்னிங்ஸ் 1000 ரூபா எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களை சிட்டியை பொறுத்து தான் அதை வந்து டிசைட் பண்ண முடியும். நீங்கள் பெரிய சிட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா 30 நாளைக்கு வந்து 30,000 ரூபா எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த மாதிரி கணக்கில் வராது. ஏன்னா இதில் பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா உங்களோட கை காசில் இருந்தால் போடணும், அதாவது உங்கள் சேலரியில் இருந்தால் போடணும். பெட்ரோலுக்குன்னு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு காசும் எந்த ஒரு கம்பெனியும் தராது. ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லை மற்ற எந்த கம்பெனியுமே வந்துட்டு பெட்ரோலுக்கும் தனியாக காசு தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து பெட்ரோலுக்கு ஒரு 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் போகும் உங்களோட பைக்கை பொறுத்து. இதுவே நீங்கள் மைலேஜ் நல்லா தர பைக் வச்சுருந்தீங்கன்னா இதோட பெட்ரோல் காஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு கம்மியாகவும் வரலாம். ஸோ இதில் ஒரு நாளைக்கான ஏர்னிங்ஸ் இருந்து எதெல்லாம் பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் ஒரு நாளைக்கு போடுறீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த 3த்தையுமே நீங்கள் பார்க்கும்போது தான் இதுலேருந்து உங்களால் 1000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும். 1000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். டீசெண்டாக ஒரு நாளைக்கு ஒரு பெஸ்ட் அமௌண்ட்டு இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்படி பெட்ரோலுக்கு வந்து ஒரு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா போனாலும் ஒரு நாளைக்கு 600 ரூபாங்கிறது ரொம்பவே டீசெண்டான இன்கம் தான். ஸோ இது இல்லாமல் உங்களோட ஜோனை பொறுத்து வீக்லி வந்து இத்தனை ஆர்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஆட் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 20,000 இருந்து 40,000 ரூபா வரைக்கும் ஒரு பெரிய சிட்டியில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் அதிகப்படியான வேலை பார்க்கணும், அதிக மணி நேரம் வந்து ஒர்க்கில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஆனால் எல்லா நாளுமே 1000 ரூபா வருமா 800 ரூபா வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சில நாளில் வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலுமே ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப லோவாக தான் இருக்கும்.
அதுவுமே வருஷம் ஃபுல்லாகவே அதே மாதிரி வருமா அப்படிங்கிட்டா அதே மாதிரி வராது. ஒரு ஒரு சில மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஐயப்பன் மாலை போடுற சீசன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் சுத்தத்துக்கு ஆர்டர் வராது, ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் நல்லாயிருக்கும், ஒரு 4 மாதம் வந்து நல்லா இருக்காது, அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு 20 நாள் நல்லாயிருக்கும், 10 நாள் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட பைக்கில் எவ்வளோ பெட்ரோல் அடிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, எந்த சிட்டியில் இருக்கீங்க, குறிப்பாக அந்த சிட்டி தான் முக்கியம். இது மூலிமா மட்டும்தான் நீங்கள் இதிலேருந்து 1000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும், இல்லை 1000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். அப்போ சின்ன சின்ன ஊரில் இருக்கவங்களாம் ஏர்ன் பண்ணவே முடியாது, அதுலேருந்து ஜாயின் பண்ணவே வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஊரில் இருக்கவங்க ஃபுல் டைமாக இதை மட்டும் பார்க்காதீங்க, பார்ட் டைமாக பார்க்குறது எவ்வளவோ பெட்ரு. சும்மா வேறு ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு அடிஷனலாக இந்த ஒர்க்கை பார்ட் டைமாக பார்த்துக்கலாம். இப்போ சென்னை கோயம்புத்தூரில் ஒரு வீக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 ரூபாயில் இருந்து 6000 ரூபா வரைக்குமே ஏர்ன் பண்ண முடியும். சில நேரங்களில் 8000 ரூபா 10000 வரைக்குமே ஏர்ன் பண்ண முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 25,000 இருந்து 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதில் பெட்ரோலும் போயிடும், உங்களுக்கு செம்ம அலைச்சலாக இருக்கும், மாதம் 30 நாளுமே உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் லீவ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஜோனுக்குள்ளே உங்கள் வீடு இருக்கணும். நீங்கள் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்கள் ஜோனுக்கு வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணி ரெஸ்ட் இல்லாமல் அந்த ஒரு 10 மணி நேரமோ 14 மணி நேரமோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பவும் அவுட் ஆஃப் ஜோன் போனீங்க, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட்டும் அதிகமாகும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்க டைமே இருக்காது. நீங்கள் பர்டிகுலராக உங்கள் ஜோனுக்குள்ளேயே உங்கள் வீடு இருக்கணும். அப்போ தான் ஆர்டர் இல்லாட்டது டக்குன்னு வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும், வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்கார முடியும், எதுனாலுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். அதனால 4வது பாயிண்ட்டாக ரொம்ப முக்கியமானது ஜோனுக்குள்ளே உங்கள் வீடு இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜோனுக்குள்ளே உங்கள் வீடு இருந்து பெட்ரோல் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் தர பைக் வச்சுருந்தீங்கன்னா, நிறைய மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா, பெரிய சிட்டியில் இருந்தீங்கன்னா இந்த டெலிவரி ஜாப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு 800 ரூபாயில் இருந்து 1000 ரூபா 1400 ரூபா வரைக்குமே வீக் டேஸ்லேயும் வீக்கெண்ட்லேயும் உங்களால் எடுக்க முடியுங்க. நம்மளோட பழைய கமெண்ட்லலாம் வந்திருக்கு, என்ன கேட்பாங்கன்னா, இதுக்கு வந்து நான் பெட்ரோலுக்கு வந்துட்டு ஒரு காசு போகும், என் பைக் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு காசு போகும், என்னோடய உடம்பு அலைச்சலாக இருக்கும், அதுக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு வகையில் நான் மருந்து மாத்திரை வாங்கணும், அந்த இது ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் டியூ இருந்துச்சுன்னா அந்த பைக் டியூ போடுவாங்க, பைக்கோட காஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னமோ ஒன்று இருக்குமே. ஸோ வேறு இந்த மாதிரி நிறைய கால்குலேட் பண்ணி கடைசியாக வந்துட்டு இவ்வளோ வந்து எனக்கு காஸ்ட்டே போயிடுது, நான் வந்து இந்த வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவேன்னா, அப்படிலாம் அந்த வேலையை வந்து நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு இது ஒர்த் இல்லாத வேலை தான், இது எல்லாமே டெம்பரரியான வேலை தான். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு இதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும், அதை எடுத்துகிட்டு நான் பெட்டராக ஒரு ஜாபுக்கு போக போகிறேன், அதுக்காக அந்த இடைப்பட்ட நாளில் இதில் வந்து நான் ஃபுல் டைம் என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த ஜாபே தவிர இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கால்குலேட் பண்ணோன்னா எந்த ஒரு ஜாபையும் நம்ம போக முடியாது. எல்லா ஜாப்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு போகக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸு, நம்ம உடல் அலைச்சல், அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் போடுற காசு, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு எல்லா ஜாப்லேயும் காமனாக போகும். டெலிவரி ஜாப்புங்கும் போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்லேயே நடக்கிறனால நமக்கு வந்து அதிகமாக தெரியும், ஓவராக அதை வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வேலைக்கு போகாட்டியுமே நம்ம ரீசார்ஜ் பண்ண தான் போகிறோம், அதுக்கப்புறம் பெட்ரோல் போட தான் போகிறோம், பைக்கை வந்துட்டு எப்பயாவது ஒரு தடவை சர்வீஸ் பண்ண தான் போகிறோம். இது எல்லாமே நடக்க போகுது. நம்ம எந்த வேலைக்குமே போகாமல் வீட்டிலேயே இருந்தாலும் சும்மா இருந்தாலுமே இதெல்லாம் பண்ண தான் போகிறோங்க. ஸோ ஒரு வேலையில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு உள்ளே வந்துட்டோன்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், இந்த மாதிரியான செலவுகளும் இருக்க தான் செய்யும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஜாப்ல தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியுமே தவிர ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போயிட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. எவ்வளோக்கு இதில் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்மளை ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் பிக் சிட்டிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொஞ்ச நாளைக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கை ஃபுல்லாக இதே பார்க்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. முடிஞ்சளவு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோக்குள்ளே இதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுட்டு பெட்டராக வேறு ஒரு வேலையை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பெரிய ஜோனாக இருக்கீங்க, உங்கள் சிட்டி வந்து பெரிய சிட்டியாக இருக்குது, நீங்கள் உங்கள் ஏரியாக்குள்ளேயே உங்கள் ஜோன் இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் ஜோன் இருக்குது, அப்படிங்கும்போது இந்த வேலையை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை பற்றி கமெண்ட்டில் கேளுங்க, ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி பேசலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.